சாலக்கிராமம் அப்படின்றது வந்து எல்லாருமே வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறா. அதோட அருமை பெருமைகள் என்ன? அதோட ஆரிஜின் எங்கேருந்து வருது? நல்ல கேள்வி இது. கண்டகி அப்படின்னு ஒரு பெண் இருந்தா, அந்த பெண் தாசி குலத்தை சேர்ந்த பெண். அந்த பெண் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்கிட்ட வரக்கூடிய ஆணை தன்னுடைய கணவனாக நினச்சி, ஒரு கணவனுக்கு என்னென்ன சேவை பண்ணுறாளோ அதை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஆண் வருவா. அந்த ஆணுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி வச்சு சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டு அந்தந்த சேவைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தா. இப்படி இருக்கச்சு ஒரு நாள் ஒரு ஆள் வரார். பைசா கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுறார். இந்த கண்டகியை நிமிர்ந்து கூட பார்க்கல. நடுநிசையில் திருப்பி அவளுக்கு வருத்தம், என்னடா அது நம்மளை பார்க்காம போயிட்டாரே, பைசா வேற வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி. நடுநிசையில் அந்த ஆண் திருப்பி வரார். அவருக்கு சந்தோஷம், சரி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஆணை தன்னுடைய கணவனாக நினச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணும் பொழுது தான் தெரியறது அவருக்கு அந்த குஷ்டரோகம் இருக்குது அப்படின்னு சொல்லி. குஷ்டரோகம் இருக்கிறவ யாராவது தொடுவாளோ? தொடமாட்டா. ஆனால் இவ தொட்டு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த காலத்தில் அந்த தைலங்கள் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணி வச்சு அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்குறா. காலம்புரை பார்த்தா அந்த ஆண் தவறி போய்ட்றான். தவறி போனோடனே அடுத்து என்ன பண்ணுவா? அந்த தவறுன அந்த பூத உடலை கொண்டு போய் எரிக்கணும். அதற்கு கொண்டு போகிறான். சொந்தக்காரெல்லாம் கண்டகியை போக வேண்டாங்கிறா. ஆனால் கண்டகி போகிறா. எதுக்காக போகிறா? அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லி ஒரு இது உண்டு. வீட்டுக்கார் தவறிட்டார் அப்படின்னா மனைவியும் அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி வச்சுருந்தா. நம்ம கண்டகி தான் வந்து எந்த ஆண் வந்தாலும் அன்றைய தினம் கணவனாக ஏற்றுப்பாள் இல்லையா? அந்த நெருப்புக்கு அந்த பூத உடலுக்கு நெருப்பு மூட்டுறா. கண்டகி அப்படியே அந்த பூத உடலோட சேர்ந்து படுக்கிறா. டக்குன்னு அந்த உடல் காணாமல் போயிடுறது. சங்கு சக்கரதாரியாக பெருமாள் அவதாரம் கொடுக்குறார். அவதாரம் கொடுத்து இது மாதிரி உனக்கு 3 வரம் தரேன், உன்னுடைய எண்ணங்கள் பிடிச்சி போய் தான் நான் உனக்கு இந்த வரம் தரேன், உன் முன்னாடி அவதரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு இந்த 3 வரம்லாம் வேண்டாம், ஒரே ஒரு வரம் தான் வேணும். என்ன வரம் கேட்டிருப்பா சொல்லுங்களேன்? பெருமாளோட மனைவியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் அதுதான் தோணும், பெருமாளோட மனைவியாக இருக்கணும்னு. நான் கண்டகி கேட்டது என்ன தெரியுமோ? நான் தாயாகணும், நீ சேயாகணும். ஆஹா, அப்படிங்கிற ஒரு வரம் தான் கேட்டா. பெருமாளுக்கு ஒன்றும் புரியல. பெருமாள் போய் எப்படி சேயாக முடியும்? இப்போ சொல்கிறார், ஒரு பக்தனின் சாபத்தினால நான் ஒரு மலையாகிறேன், அந்த மலையை சுற்றி உன்னைய நான் நதியாக்குறேன் அப்படிங்கிறார். அந்த மலையை சுற்றி ஒரு நதி பேர் தான் கண்டகி நதி அப்படின்னு பேர். அந்த கண்டகி நதியிலேருந்து எடுக்கக்கூடிய கல் தான் சாலக்கிராமம், அதுதான் பெருமாள். அந்த கண்டகி நதி அந்த மலையை சுற்றி இருக்கிறதுனால அது வந்து ஒரு வயிறாக ஃபார்ம் ஆகிடுறது. இந்த வயிற்றுக்குள்ளேருந்து வர்றதுனால கர்ப்பவாசத்துலேருந்து பெருமாள் வரார் அப்படின்னு அர்த்தம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன். இப்போ சொன்ன கதையில் பெருமாள் கண்டகியோட வயிறுலேருந்து கர்ப்ப கிரகத்திலேருந்து வரா அப்படின்றது இந்த கதையிலேருந்து தெரியறது. ஸோ சாலக்கிராமம்ன்றது பெருமாளுக்கு, ஒரு குழந்தை பெருமாளுக்கு சமமானது அப்படின்றது தெரியறது. ஆமாம். இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன? பெருமாள் கர்ப்ப கிரகத்திலேருந்து வரார் அதெல்லாம் செகண்டரி. ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப். தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சால் அந்த பகவானுக்கே ரொம்ப பிடிச்சி போய் தான் பகவான் முன்னாடி அவதாரம் கொடுத்துருக்கான். ஆனால் தன்னுடைய கணவனாக இருந்துச்சா நீங்க ஒரு நாள் அந்த கணவனாக வாழ்றா இல்லையா, அந்த மனைவியாக வாழ்றா இல்லையா, அவளுடைய வேலை அந்த சேவை பிடிச்சி போய் தான் பகவான் இது பண்ணியிருக்கான். நம்மளுடைய தொழிலை எவ்வளவுக்கு உண்மைக்கு உண்மையாக ரசிக்கிறோமோ, பகவானே நேராக வரணுங்கிறது இல்லை, நம்ம தொழிலே நமக்கு பகவானாக மாறிடும். அதுதான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து. இந்த கருத்தை தாண்டி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், இந்த கண்டகி நதி அந்த கர்ப்பவாசத்துலேருந்து சாலக்கிராமமாக பெருமாள் வெளில வர்றார்.